ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ன் பர்னிங் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட டீட்டெயிலான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சம்மரி வந்து நம்ம வந்து ரொம்பவே ஒரு டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே இருக்கிற மாதிரியே பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. பார்ன் பர்னிங் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஃபால்க்னர் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாட்டுக்கு வந்து இந்த மாட்டு ஆடுக்கெலாம் வந்து தீவனம் ஏதாவது போடுவாங்க இல்லையா, அந்த நாற்றெல்லாம் அறுவடை பண்ணதெல்லாம் ஸ்டோர் பண்ணி விற்கிற ஒரு கொட்டகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதை தான் வந்து எரிப்பாங்க. அண்ட் அதோட ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. ஒரு சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு சின்ன பையனுக்கு அவன் அப்பாவோட கேரக்டர் வந்து பிடிக்காம அண்ட் அவனோட லைஃப்பில் அவங்க அப்பாவோட பேடான கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாகி அவங்க ஃபேமிலி வந்து கடைசியாக என்ன மாதிரி ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரி. அண்ட் இதை வந்து எழுதினது வந்து நம்மளோட வில்லியம் கோத்பர்ட் ஃபால்க்னர் தான். அண்ட் இவர் செப்டம்பர் 25, 1897 பிறந்திருக்கிறாரு. அமெரிக்கன் ரைட்டர். இவர் வந்து நாவல் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிக்கு ரொம்பவே பேர் வாய்ந்தவர். அண்ட் இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு லிட்ரேச்சருக்காக. 1949 வாங்கியிருக்காரு. அப்சலமன் அண்ட் ஃபேபிள் அப்படிங்கிறதுலாம் வந்து இவரோட பயங்கர ஃபேமஸான ஒர்க். இவர் வந்து ஜூலை 6, 1962 வந்து இறந்துருக்கிறார். நம்ம பார்க்க போகிற இந்த ஒர்க் பார்ன் பர்னிங் எப்போ வந்து எழுதியிருக்கிறாங்க அண்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து பார்த்துக்கோங்க. கொலனல் சட்டர்ஸ் சட்டி ஸ்னூப்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ப்ரொட்டகனிஸ்ட். அதாவது இந்த 10 வயசு குட்டி பையன் தான் வந்து ப்ரொட்டகனிஸ்ட். அவனை வந்து சாட்டி ஸ்னூப்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்னர் ஸ்னூப்பை வந்து நம்மளோட சட்டோசஸோட அப்பா மிஸ்டர் ஹரிஸ் வந்து அவங்க பக்கத்தில் வந்து இருக்கிறவங்க. அண்ட் மேஜர் டி ஸ்பேன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட 2வது ஓனர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். லெனின் ஸ்னூப்ஸ் வந்து அவங்களுடைய ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபேமிலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய குரூப் ஆஃப் இடம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு விவசாய நிலம் வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்டருந்து ஒரு பெரிய பகுதியை வந்து வாங்கி இவங்க வந்து தனியாக விவசாயம் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிறதுலேருந்து ஒரு பங்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் வந்து அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் மெயினான தீம் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஆஃப் ஏஜ், கிளாஸ் ரிட்டர்ன்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி, பிளட் ராயலிட்டி அண்ட் யூனிவர்சல் மொராலிட்டி அப்படிங்கிறது தான் வந்து இதோட மேஜரான தீம்ஸ். அண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல குட்டி குட்டியாக நோட்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா தான் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த கலனல் சரட்டோசஸ் அப்படிங்கிற பையன் தான் வந்து ஹீரோ இல்லையா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் க்ராப்பர் அப்படின்னா ஷேர் க்ராப்பர்னால் அந்த நிலத்தை வந்து பங்கு வாங்கி வந்து விவசாயம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தான். இவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு பாவர்ட்டியான குடும்பம். இவங்க ஃபேமிலியும் இவங்க அப்பாவோட அண்ணன் ஃபேமிலியும் வந்து ஜாயிண்டாக இருப்பாங்க. அண்ட் இவங்க அப்பாவோட அண்ணனுக்கு வந்து 2 ட்வின்ஸ் டாட்டர் இருப்பாங்க. அண்ட் இவனுக்கு வந்து இவங்க வீட்லேயும் ஒரு பையன் தான். அண்ட் இப்படி வந்து எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறையா பன்னி வளர்ப்பாங்க. அண்ட் இந்த பன்னிங்கெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் எதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூம்லேருந்து ஆரம்பிக்கி ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு ஸ்டோர் ரூமாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு தான் வந்து அது வந்து ஒரு கோர்ட் ரூமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அந்த கோர்ட்டில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள லோக்கல் ஜட்ஜி தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்காக வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோடைய மிஸ்டர் ஹாரிஸ் பார்த்தோம் இல்லையா, அவரோட லேண்ட் வந்து வச்சுருப்பாரு. அவர் லேண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹாக் வந்து மேய்ஞ்சிரும். ஹாக் அப்படின்னா நல்லா அந்த பன்னியோட இறைச்சிக்காக வந்து பன்னியை வளர்ப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து ஹாகுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பன்னியில் என்ன பண்ணுன்னா இவரோட நிலத்துல போய் வந்து அதை வந்து நாசம் பண்ணிடும். அண்ட் இவர் வந்து மரியாதையாக வந்து சொல்லுவார், நோ இதை வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லி பார்ப்பாரு. அண்ட் மிஸ்டர் ஸ்னூப்ஸ் வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணுவார். அவர் வந்து கேட்குற மாதிரி இருக்க மாட்டார். அண்ட் 2வது வந்து மறுபடியும் வந்து அசால்ட்டாக இவங்க வந்து அந்த தடுப்பு வேலி எதுவுமே போடாததுனால இவர் வந்து மறுபடியும் அவரோட பன்னியை வந்து கெட்டினா போடாமல் மறுபடியும் மிஸ்டரோட ஹாரிஸோட இடத்துல வந்து போய் நாசம் பண்ணிடும். யாராக இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சர்வெண்ட்டை வந்து அந்த இதை மறைக்கிறதுக்காக சில பொருட்கள் கொடுத்து மறைக்க சொல்லுவாங்க. பட் அவங்களோட சர்வெண்ட் வந்து ஸ்னூப்ஸ்ட்டை கொடுத்த அந்த மறைக்கக்கூடிய வச்சுருந்த அந்த பொருளையும் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போட்டு அசால்ட்டாக மேய்ஞ்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அசால்ட்டாக இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து யார் அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பா. அதாவது மிஸ்டர் ஸ்னூப்ஸ் வந்து
ஓவர் அந்த ஆப்னர் ஸ்னூப்ஸ் இருக்கார் இல்லையா, ஆப்னர் ஸ்னூப்ஸ் தான் வந்து அவனோட அப்பா, மிஸ்டர் ஸ்னூப்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் அவர் வந்து ஓவர் அசால்ட்டு, அதனால அவர் வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவர் வந்து ஹரிஷ் வந்து ஆப்னர் ஸ்னூப்ஸ்கிட்ட வந்து சண்டை போட்ட அன்னைக்கு நைட்டு தான் வந்து அவரோட அந்த பாண்ட் வந்து தீ வச்சுருப்பாங்க. அப்போ இவருக்கு வந்து கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கும் ஆப்னர் ஸ்னூப்ஸ் தான் வந்து இதை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் பண்ணியிருந்தால் அவரோட பையனுக்கு வந்து கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பையனை வந்து சாட்சி சொல்கிறதுக்காக இந்த கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் அவன் வந்து திருத்தரும் முழிப்பான். ஏன்னா 10 வயசு பையன், ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அவன் வந்து முழிச்சிட்டே இருப்பான். அண்ட் கடைசியாக வந்து அவன் எதுவுமே சொல்லாததுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனை வந்து சரி சின்ன பையன், அவனை ரொம்ப நோண்டி நோண்டி கேட்க வேண்டாம், பாவம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போது அவரோட நிலம் வந்து அந்த அந்த நிலத்தில் இருக்கிற பானை வந்து தீ வச்சு கொளுத்துனது வந்து ஆப்னர் ஸ்னூப்ஸ் அப்படின்னு தான் பண்ணார், இதை வந்து அவர் தான் கொளுத்துனார் அப்படின்னு சொல்லி போதிய அளவு எந்த சாட்சியுமே இல்லாத காரணத்தினால இவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவரோட ஆட்டிடியூட் எதுவுமே சரியில்லை, ஸோ இவர் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஷிஃப்ட் பண்ணதும் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய அம்மா, அதாவது நம்ம ப்ரொட்டகானிஸ்டோட அம்மா அண்ட் அவங்களுடைய பெரியம்மா அண்ட் அவங்களோட 2 சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு பைக்கில் வந்து ஒரு இவங்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு 4 வீலர்ஸ் மாதிரி வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக அவங்க அந்த இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும். அந்த பொருள்லாம், வீட்டில் இருந்த பொருள்லாம் ரொம்பவே ஓட்ட உரசலாக இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு வந்து என்ன தெரியும்னா, அவங்க வந்து ரொம்ப பாவர்ட்டியில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அண்ட் வர்ற வழியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோ இருக்கார் இல்லையா, நம்ம அந்த ஸ்காட்டியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிச்சிருவாங்க. சில பேர் கோவத்தில் வந்து அவர் அடிப்பாங்க. அண்ட் அவர்கிட்ட வந்து ரத்தமாக வரும். அண்ட் அவங்க அம்மா பார்த்ததுமே நம்ம பையனுக்கு வந்து ரத்தம் வருதுன்னா துடைக்க போகிறாங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து தடுத்துருவார். ஆப்னர் வந்து இதெல்லாம் வேண்டாம், அவன் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தடுத்துருவார். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, அவங்கெல்லாம் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. இவனுக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்பா வந்து வேற ஒரு இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருப்பாரு. நம்ம வந்து இங்கேயுமே ஒரு லேண்டை வந்து அவங்கள்ட்ட இருந்து ஷேர் வாங்கி அந்த விவசாயம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அங்கேயுமே ஏதாவது பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் போகிற வழியெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் வந்து சொல்கிறாரு, அவர் அப்பா வந்து சொல்கிறாரு, இவன் வந்து விட்டா என்னை போட்டு கொடுத்துருப்பான், என் அப்பா தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து பாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அண்ட் போகிற வழியிலெல்லாம் நீ வந்து அப்பா தப்பே பண்ணாலும் நீ வந்து அப்பாவுக்கு பின்னாடி தான் நிற்கணும், ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே பிளட்டு, ஸோ நீ வந்து எனக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும், யார் எனக்கு அகெயின்ஸ்டாக என்ன சொல்ல சொன்னாலுமே நீ வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிடுவாங்க. அது யாரோட வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் டி ஸ்பெயின் இருக்கார்ல, அவர் தான். அவர் வீட்டுக்கு யாரெல்லாம் போவாங்க, செரட்டோசிஸ், அதாவது நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் ஆப்னர் ஸ்னூப்ஸ், அவங்க அப்பா அண்ட் அப்பாவோட அண்ணன், அவங்க ஃபேமிலியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போவாங்க. அண்ட் போயிட்டு அங்கே ரீச் ஆனோடனே அது ஒரு பெரிய எஸ்டேட், ரொம்ப அழகான ஒரு எஸ்டேட் அது. அந்த எஸ்டேட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய வீட்டுக்குள்ளே வந்து இவங்க போவாங்க. அண்ட் போகிற வழியில் வந்து அப்பாவும் பையனும் மட்டும் போவாங்க. அண்ட் போகும்போது அந்த குதிரை இருக்கு இல்லையா, குதிரையோட லாடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அண்ட் குதிரையை வந்து ஷெட் மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து குதிரையோட எச்சம், அதாவது குதிரை வந்து பாத்ரூம் போயிருக்கு. அண்ட் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா ஆப்னர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா மிதிச்சிடுறாரு. மிதிச்சுட்டு அவர் வந்து அங்கேயே க்ளீன் பண்ணாமல் அந்த பெரிய வீட்டுக்குள்ளே, அந்த எஸ்டேட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா அதை அப்படியே வந்து தேய்ச்சிட்டே வந்து நடக்கிறாரு. போகிற இடம் எல்லாமே வந்து அவர் அசிங்கம் பண்ணிகிட்டே போகிறாரு. அண்ட் ஃபைனலாக அவங்க வீட்டுக்குள்ளே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ராப் போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த ராப் அப்படின்னா என்னென்னா, இந்த பெரிய பெரிய வீட்டிலலாம் வந்து போட்டிருப்பாங்கல்ல அந்த மேட், அதை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியானது. அதுலேயுமே இவர் வந்து தேய்ச்சி வந்து அசிங்கம் பண்ணிடுவார். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, இதை பண்ணது இவர் தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். செகண்டுமே வந்து கோர்ட்டுக்கு வந்து ட்ரையலுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அந்த ட்ரையலுக்கு வந்து போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இவர் தான் இதை பண்ணார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த லேண்ட்லார்டு வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார், கோர்ட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு க்ளீன் பண்ணி தரணும், ஏன்னா நீங்கள் தான் வந்து இதை இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், அது ரொம்பவே வந்து காஸ்ட்லியான ஒரு அந்த மேட், அந்த ராப், அந்த இது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் அந்த கல்லை வச்சு இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு குவாலிட்டியான அந்த சோப் மெட்டீரியலை வச்சு துவைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அதை பாலாக்கி வேணுக்குனே வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு தான் வந்து இவங்க வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து கேஸ் கொண்டு போவாங்க. அண்ட் இப்போ வந்து இவர் தான் வந்து பண்ணார் அப்படிங்கிறது இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்காக இவர் என்ன கேட்டிருப்பார் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா பசில்ஸ் ஆஃப் கார்ன் அப்படின்னா அவர் வந்து அறுவடை பண்ணுறதுல அந்த 10 அந்த சோளம் இருக்கும் இல்லையா, அந்த 10 பசன்ஸ் ஆஃப் கார்ன் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. எனக்கு வந்து 20 மடங்கு வந்து இந்த சோளம் வந்து வேணும், 20 கட்டு சோளம் வந்து நீங்கள் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக தரணும். எதுக்காகன்னா நீங்கள் வந்து இதை வந்து அசிங்கம் பண்ணி இதை வேஸ்ட் ஆக்கினதுனால எனக்கு 20 கட்டு சோளம் எக்ஸ்ட்ரா தரணும்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா 20 கட்டுலாம் என்னால் முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அங்குள்ள ஜட்ஜு வந்து தீர்ப்பு என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்பவே பாவமான நிலைமையில இருக்காரு, ஸோ 20னா ரொம்ப அதிகம், அவங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 10 இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து ஓகே பண்ணி வாங்கிடுவார். அண்ட் இவருக்குமே வந்து இந்த 10மே கொடுக்கறதுக்கு வந்து எண்ணமே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவன் வந்து உண்மை எல்லாமே வந்து உடச்சி வந்து சொல்லிடுவான். நெக்ஸ்ட்டு இவனுக்கு என்ன நடக்கும், இந்த பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து இவர் அப்பா வந்து அந்த 10மே கொடுக்கறதுக்கு வந்து இது பண்ண மாட்டார். அண்ட் இவனால் வந்து அந்த இடத்துல அப்பாவை காட்டியும் கொடுக்க முடியாது, உண்மையை சொல்ல ட்ரை பண்ணாலும் இவனால் முடியாது. ஸோ என்ன நடக்கும்னா, இவர் அப்பா வந்து அங்கேயுமே பிளான் பண்ணுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஹார்ஸ் இது இருக்குல்ல, அதை வந்து நம்ம கொளுத்திடலாம், இவங்க வந்து இங்கே இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறாங்கல்ல இந்த ஹாஸ்பிட்டலாம், இதை வந்து நம்ம கொளுத்திடுவோம், அந்த பானை எங்கே இருக்கிற பானையை நம்ம கொளுத்திடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணதும் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் பையன் வந்து போய் அங்கே வந்து அந்த ஓனர்கிட்ட போய் போட்டு விட்டுருவார். 2வது உள்ள ஓனர்கிட்ட போய் இவர் போட்டு விட்டுருவார். அந்த 2வது உள்ள ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மேஜர் டி ஸ்பெயின்கிட்ட போய் இவர் வந்து போட்டு விட்டுருவார், எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் வந்து தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. இந்த கோவத்தில் வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பையனை அட்டாக் பண்ண வருவார்ல, இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த வீட்டிலே இருக்க வேண்டாம், நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விறு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவான். அண்ட் அப்போ வந்து ஒரு கன் ஷூட் அடிக்கிற சத்தம் கேட்கும். அவனுக்கு நல்லாவே தெரியும் அவரோட அப்பாவை தான் வந்து அவங்க கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து அவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஒரு மலை உச்சியில் போய் வந்து அவன் உட்காந்துருப்பான். அண்ட் ஒரு மிட் நைட்டில் வந்து அந்த ஸ்டோரி எண்டார மாதிரி காட்டியிருப்பாங்க. சர்த்தி வந்து என்ன பண்ணுவான், அதாவது நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் இந்த சின்ன பையன் வந்து அந்த மலை உச்சியில் போய் உட்காருவான். அண்ட் அப்போ வந்து அவனோட பழைய லைஃப் எல்லாம் வந்து அவன் திரும்பி பார்ப்பான். அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் அவரோட அப்பா வந்து செத்துருப்பாரு, இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு வஸ்டான கண்டிஷனில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து கூல் டவுன் பண்ணிக்கிறான். அண்ட் அவனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவர் அப்பா பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனாலுமே அவர் அப்பா வந்து ஒரு பிரேவாக ஒரு நேரத்தில் வந்து சிவில் வாரில் இருந்தவர் அப்படிங்கிறத தனக்குள்ளே வந்து அவன் ரெக்கலெக்ட் பண்ணிவிட்டு சர்ட்டி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்னரை பற்றி நினைக்கவே கூடாது, அவர் ஆக்சுவலி வந்து இந்த ஹார்ஸ் எல்லாமே வந்து திருடினது, அவர் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே மறந்துட்டு அவனோட லைஃப் அந்த சன் வந்து மறுபடியும் ரைஸ் ஆகும். அதிலேருந்து மறுபடியும் சர்ட்டி வந்து படுத்து தூங்கி எந்திப்பான். எந்திரிச்ச உடனே அவன் பின்னாடி திரும்பி பார்க்காம அந்த ஹில்ஸ்லேருந்து மேலேருந்து கீழே இறங்கி அவனோட நியூ லைஃப்பை வந்து அவன் இண்டிபெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே வந்து சூப்பரான கதை. தன்னோட அப்பா வந்து தப்பு பண்ணாலுமே வந்து அந்த 10 வயசு பையனால் கூட இருந்து வந்து பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா தப்பு வந்து யார் பண்ணாலும் தப்பு தானே, அவங்க பண்ணுற தப்புக்கு வந்து இவனையுமே வந்து துணைக்கி இழுப்பாங்க. பட் சிம்பிளான ஸ்டோரி தான். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இப்படி பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அவர் தீ வச்சு கொளுத்துறாரு. 2வது ஒரு இடத்துல அங்கேருந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு 2வது ஒரு இடத்துல வந்து சும்மா இருக்கணும். அண்ட் இங்கேயுமே அவர் சும்மா இல்லாமல் வந்து கொளுத்த போகிற அப்படின்னு சொன்னோடனே அவன் பையன் வந்து போட்டு விட்டுறான், இவர் வந்து கொண்டுறாங்க. அண்ட் அவர் வந்து நெக்ஸ்ட் லைஃப்க்கு வந்து நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் வந்து மூவ் ஆகிறதா வந்து ஸ்டோரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போகும் அவளுக்கு சம்மர் வேணும் அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.